மக்களே 172வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல வைப்பருக்கு லூஃபிக்கு சண்டை நடக்கு. பார்த்தா லூஃபி அடிச்சிட்டான். வைப்பர் ஒரு அடி அடிச்ச அடியில நம்மளால குளிக்கல போய் விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் நாமியை லாக் பண்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆளு ஹொட்டோரின்னு சொல்றாங்க, ஒரு ஆளு கொட்டோரின்னு சொல்றாங்க. அவங்க யாரோட ஆளுனா சட்டோரியோட பிரதர்ஸ் தான். அவங்க நீங்க பிரதர்ஸ் அடிச்சீங்கல்ல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சோப்பர் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்கைபங்க் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். எங்கடா நீ போறன்னு சொல்லிட்டு சோப்பர் அதை பார்த்துட்டு மிரண்டான். என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கமா திரும்பி சாண்டியன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மில்கி ரோட்ல வேறவளா பாஞ்சு போறானுங்க. என்னன்னு பார்த்தா டைவன்ஸ் கோட்ஸ்க்கும் சாண்டியன்ஸ்க்கும் வேறவளா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா திசையில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ரோபினும் நடந்து போய்கிட்டே இருக்கா. அவ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னால இங்க ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி போய்கிட்டே இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கா. அதைத்தான் இங்கே எப்படி நடந்து வந்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. சாண்டோரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு பழமையான பேரு. அதை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காவா. அந்த ஊர் வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஊரு. 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா படிக்க ஆரம்பிக்காவா. இந்த உலகத்துல மிஸ் ஆன கதைகள்லாம் இப்பதான் ஒவ்வொன்னா புரிய வருதுன்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. உலகத்துக்குள்ளே முங்கிருச்சு. அதைத்தான் நம்ம தோண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாண்டோராவோட மேப்பை ஃபுல்லத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அவளே இந்த ஹிஸ்டரியை எழுதிக்கிட்டு இருக்கா. அவ பேசிக்கிட்டே இருக்கா. பார்த்தா யாருன்னு பார்த்தா யாமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யார் ராணின்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ அந்த கடவுளோட ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ரோபின் எங்களேடி நீங்க எதுக்கு வந்திருக்க? அது மாதிரி பேசல பார்த்து பேசு. நான் காட் என்னருவோட யாமா டைவன் கமாண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கிட்ட இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. பேசி ஒரு பிரச்சனை இல்ல, நான் செயல்லாம் காட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு சடனா ரோபினை அடிச்சு தூக்க தயாரா நின்னுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் யார கட்டுறாங்கன்னா சோப்பரையும் ஸ்கைப்பையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எங்கடா போனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல நிக்கிறான். பார்த்தா எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இவன் கண்ணு வந்து மண்டைக்கு பின்னாடி பெருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோப்பர் பயந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உங்க கண்ணை நீங்க பின்னாடி கொண்டு போயிட்டீங்க, அதனாலதான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஐயோ ஆனா அதான் மறந்துட்டு சொல்லிட்டு கண்ணை திரும்பி முன்னாடி கொண்டு வரான். நீ என்னோட எதிரி தானே, நீ ஒரு பிரீஸ்டா தானே இருப்பன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் தாண்டா ஸ்கைபங்க் கெடட்ஸ்னு சொல்றான். என்னருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. நான் தாண்டா ஸ்வாம் சேலஞ்ச வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்பர் யார்டு என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கெடட்ஸ் நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எல்லாத்தையும் மனசுக்குள்ள பேசுறீங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அஞ்சு இது தெரியாம மனசலையா பேச சொல்லிட்டு ஸ்கைபங்க் தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே ஆல்ரெடி என்னோட டெரிட்டரிக்குள்ள வந்துடா, என்னோட ஸ்வாம்புக்குள்ள நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஸ்கைபங்க் எல்லாமே என்னோட டெரிட்டரி, நீ இனிமேல் தப்பிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். சர்வைவல் ரேட் வந்து உனக்கு 50% தான் சொல்றான். அவன் என்ன ஸ்வாம்பான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஸ்வாம்புனா முங்குறது, பொதகுழி. அது டே நீனே முங்குறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இதை கிரியேட் பண்ண நான் தாண்டா, எனக்கு ஒன்னாக சொல்லிட்டு மில்கி டயல் சொல்லிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். சோப்பர் சுத்தி பாக்குறான் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு. கால்ல என்னடா வச்சிருக்கான், வானத்துக்குலாம் பறந்து போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கையில இருந்து வர என்னத்தலமா கொண்டு வரான்டா இவன், என்ன தடா பண்றான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் காலையும் கையிலையும் வந்து டயல மாட்டி வச்சிருக்கானுங்க. ஸ்வாம் க்ளோட் பர்கர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா அது அவன் மேல போடுதுன்னு சொல்லிட்டு டைவன் சோல்ஜர் மேல தூக்கி போட்டு விட்டான். அவனால மூச்சே விட முடியல, க்ளோடுக்குள்ள குத்த முடியல. இது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்குள்ள நான் மாட்டோம்னா மூச்சு விடாம செத்துருவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சாஞ்சி இறந்துருவே செஞ்சுட்டான் டைமண்ட் சோல்ஜர். இந்த வாட்டி வான் தள்ள போடுன்னு சொல்லிட்டு ஸ்வாம் க்ளவுட் பர்கர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். ஆனா இருந்தாலும் நம்மளால சோப்பர் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். போனது மட்டும் இல்லாம டைமண்ட் ஸ்குவாடால வர காப்பாத்திக்கிட்டு இருக்கான். நீ மூச்சு விடுறான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டே நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் கிட்டுக்கிட்டு இருக்கான். டைமண்ட் சோல்ஜர் சொல்றான் நல்ல வளடா நீ காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதிரியா இருந்தாலும் காப்பாத்திரியாடா, யார்டா நீன்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் டைமண்ட் சோல்ஜராடா, இந்த அடிக்கே சாகரியன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்கைபங்க் டே கெடட்ஸு தேவையில்லாம நீ எதுக்கட என்ன அடிச்ச, உன்னை இதோட விட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆட்டுக்குட்டி டேல அட்டாக்க மட்டும் பாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாடனை மட்டும் சேர்ந்து அடிப்போன்னு சொல்லிட்டு சோப்பரும் தயாராயிட்டான். என்னோட ஜெட் பஞ்ச பாருன்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் அடிக்கான். அடிச்ச அடியில டைமண்ட் சோல்ஜர் செதறிவே செஞ்சுட்டான். சோப்பர் அதை பார்த்து மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டிடெக்டிவ் ஜெட் டயல்னு சொல்றான். அவன் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணா போதும் ஆப்பனண்ட் கண்ணுக்கே தெரியுமா போயிருவோம்னு சொல்லிட்டு அடிச்சடியில கையில காலில் எல்லா பக்கத்துலயும் ஒரு பக்கம் டயல சொருவி வச்சிருந்திருக்கான். இங்க நான் போறேன்னா செத்துருவோன்னு சொல்லிட்டு சோப்பர் பயந்து ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாம் க்ளவுட்ல வந்து மாட்டிக்கிட கூடாடா, நான் தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் சோப்பர். ரக்குன்னு எங்கடா போற, இந்த அடியை வாங்குன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறான். நம்மால் ரம்பிள் பால சாப்பிட்டு ஜெட்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ரம்பிள் பால் வந்து 3 நிமிஷம் தான் வேலை பார்க்கும். இந்த 3 நிமிஷம் தப்பிச்சு போலாம், நான் செத்துருவோன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட ஜோன் டைப் பவர் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நிக்கிட்டு இருக்கான். ஜெட் பஞ்சுன்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வந்து அடிக்க வரான். ஹெவி பாயிண்ட் சொல்லிட்டு சடனா பெருசாகுதான். நம்மளால மாத்தி மாத்தி அடிக்கலான்னு பாக்கான். அப்புறம் கார்டு பாயிண்ட் சொல்லிட்டு ஒவ்வொன்னா மாறிக்கிட்டே இருக்கான். புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பிரெயின் பாயிண்ட் போயிட்டு அவனோட வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மேல இருந்து நம்மளால கண்டுபிடிச்சிட்டே வரான். ஜெட் பஞ்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு அடி அடிக்கான். அடிச்சடியில சோப்பர் செதறிட்டான். கார்டு பாயிண்ட்டுக்கு போய் செதறிட்டான். ஒரு பக்கம் சோப்பர். அப்புறம் அப்படியே கட் பண்ணி யார கட்டினாங்க, ரோபின் தான் கட்டுறாங்க. பாஞ்ச
பாஞ்சு பாஞ்சு அடிக்க வரான். ஏமா இருந்தாலும் ரோபின் தப்பிச்சு போறான். இந்த வேல்யூபிளான இடத்தை எதுக்கிட்ட அடிச்சு நொறுக்குதுன்னு சொல்லிட்டு ரோபின் கத்திக்கிட்டு இருக்கா. அதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்பட போறதில்ல, இதெல்லாம் வெறும் கல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு பாஞ்சு எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாமே பழமையான எழுத்துக்கள், அதெல்லாம் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ரோபினே வெளு தெரியுதாம. அப்படியே அடுத்த சீன் நம்ம லூஃபியை கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கான். எந்த குகைகளோட மாட்டின எங்க ஒன்னாலும் எக்ஸிட்டே தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எனக்கு வயிறு வேற பசிக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சோப்பரும் மத்தவங்களும் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லூஃபி போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா உள்ள மண்டோடா கிடக்கு. ஒரு பக்கம் நம்ம சோப்பர் அடின்னு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். செதறி கிடக்கான் சோப்பர். காலு அது தாண்டா வீக் ஸ்பாட்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சோப்பர் வாக் பாயிண்ட்னு சொல்லிட்டு சடனா மான் மாதிரி மாறி நின்னுக்கிட்டு இருக்கான். நீ நடக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சோப்பர் சுத்தி போக மாட்டேங்கான். ஸ்ட்ரெயிட்டா அவனை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கான். நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கான் சோப்பர். அவனுக்கு அப்படியே இழைக்க ஆரம்பிக்கி. இருந்தாலும் சோப்பர் யோசிக்க மாட்டேங்கான். அப்படி கல்லு மேல ஏறி வந்துகிட்டே இருக்கான். இதாண்டா நம்ம டைம், உன்னை அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மூஞ்சிலே மீசி தள்ளுறான். இருந்தாலும் சோப்பர் எஞ்சி நின்னுகிட்டு இருக்கான். வட்டி என்ன எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இந்த வட்டி நான் ஓட போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டான் சோப்பர். பார்த்தா வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். என்னடா செய்ய நிக்க, நீனே ஒரு முட்டாளுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்கை பங்க். அவனும் குதிச்சு வாரான். வானத்துக்கு பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா என்ன ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு வாரான். அவனோட ஷூவை கழட்டிட்டான் சோப்பர். என்னன்னு பார்த்தா ஒரு கால்ல மட்டும் தான் இருக்கு. பம்பர மாதிரி சுத்தி வாரான். ஆனா சோப்பர் தயாரா நின்னுகிட்டு இருக்கான். டே ரக்குன் டாக் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, டே நான் ஒரு மான்ஸ்டர்டா, என்னைய மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டானாலும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் ஜெட் பஞ்சு வச்சு ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா வந்து சோப்பர் ஒரு குத்துறான். நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் சோப்பர் ஒரு அடி அடிக்கான். ஆம் பாயிண்ட்னு சொல்லிட்டு மாறுதான். ஆம்ஸ் தூக்கிட்டு நிக்கிறான். ஒரு பக்கம் க்ளோவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆசன்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். அடிச்ச அடியில ஸ்கை பங்கே செதறிட்டான். ஒரு பக்கம் நெஞ்சில வச்சு ஒரு அழுத்துறான். அப்படியே அழுத்தி முடிச்சுட்டு சின்னதாவர மாறிட்டான். நான் ஒரு பைரட்டா, தேவையில்லாம சண்டை எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். சுத்திட்டு போய் உள்ள போய் விழுதான். சுவாம் டீல போய் விழுந்துட்டான். அப்பாடா இவன் இருந்து தப்பிச்சாச்சு, நீ அப்படியே சிங்க் ஆகி உள்ள போய் மாட்டிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். இருந்தாலும் அவன் காலை ஆடிக்கிட்டே இருக்கு. தெய்வம் மூவாயிக்கிட்டு தான் இருக்கான் சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு, என்னடா ஸ்வாம்ப்ல இருந்து நான் தப்பிக்கலன்னு நினைச்சேன், என்னால தப்பிக்க முடியல என்னன்னு பார்த்தா அவன் தலையில மாட்டிக்கிட்டான். எப்படியாச்சும் நான் வந்துருவேன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். மூழ்கி பேரு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சோப்பர். கடனை பார்த்தா அழுத்தி உள்ள போயிட்டான். அப்பாடா இவன் போயிட்டான்ப்பா, நான் தப்பிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஒரு பக்கம் சோப்பர் ஜெயிச்சானா என்னன்னு தெரியல, ஆனா உள்ள போயிட்டான். இங்க ஒரு பக்கம் ஐசா வேற அந்த வேவர் போர்ட்ல வந்துகிட்டு இருக்கா. என்னடா இன்னொரு பிரீஸ்ட் சத்தமும் போயிருச்சு, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நான் அடுத்தவங்கள போய் பாக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 3 பிரீஸ்டும் போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கு. இங்க ஒரு பக்கம் ஐசாவோட வேவர் போர்டோட ஸ்டாப் ஆயிருச்சு. இதை வேற நான் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் நடுல வந்து மாட்டிக்கிட்டா. கீழே என்னன்னு பார்த்தா ஷார்க்கா பாஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா ஆயிஷாவை தான் கடிக்க வருது. அவளோட போட்டையே துண்டு துண்டு ஆக்கிருச்சு. அவ தனியா போயிட்டா. காப்பாத்து சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு பக்கம் கோனிஸ் அவங்க அப்பா பிராகாயும் வராரு. பார்த்தா அவர் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல தான் ஆயிஷா நின்னுகிட்டு இருக்கா. ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிச்சு நொறுக்குதாங்க. என் கையை புடின்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. ஆயிஷாவும் பாஞ்சு பிடிக்கலான்னு போறா. அதுக்குள்ள கோனிஸ் வந்து ஆயிஷாவை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கா. சேஃபா தான் இருக்க, நீ சாண்டியன் சைல்டு தானே சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா சடனா ஒரு சின்ன டைல வச்சு நின்னுகிட்டு இருக்கா. பார்த்தாலும் பயப்படாத, நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஷ். நான்லாம் பயப்படல, நான் சாண்டரோட வாரியர், நான் ஸ்கை பென்ஸ் பார்த்து பயப்பட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அந்த நரி வந்து அப்படியே வந்து பாசமா அவள்கிட்ட தடவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஷ். அதை பார்த்துட்டு அப்படி மடியில வச்சுட்டு அவளே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அவர் சொல்றாரு, நான் தான் பாகையா, இது என்னோட பொண்ணு கோனிஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. காப்பாத்துறீங்க, இருந்தாலும் உங்களை பிடிக்காது, என்னை அப்பர் யார்ல விட்டுற முடியுமோன்னு சொல்லிட்டு ஆயிஷா கட்டுக்கிட்டு இருக்கா. அங்க போறதுக்குள்ள ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது உண்மைதான், ஏகப்பட்ட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே மறைஞ்சு போகுதுன்னு சொல்ற ஆயிஷா. நாங்களும் அப்பர் ஏருக்கு தான் போறோம்னு சொல்ற கோனிஷ். நீங்களுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா, அப்பர் ஏர்ல தான் ப்ளூசி மக்கள் இருக்காங்க, அவங்கள அந்த ஸ்கைப்பியை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கடுத்து நாங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னும் அப்பர் ஏர்ல இருந்து தப்பிக்க தான் நினைக்காங்க போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. அவங்கள பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க கோனிஷ். ஷிப் எங்க இருக்குன்னு தெரியுமா சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு தெரியும் சொல்ற ஆயிஷா. வழியை மட்டும் சொல்லுங்க, நம்ம போய் அந்த ஷிப் முதல்ல எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அழுத்தி போறாங்க. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சோப்பரை கட்டுறாங்க. அழகா நம்மளும் தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருக்கான். நானும் ஒரு பைரட்டா, நானும் தங்கத்தை தேடி தான்டா வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். எல்லாரும் இன்னும் வந்திருப்பாங்களா வரலையானே தெரியலன்னு சொல்லிட்டு சோப்பர் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். ஸ்கை பங்கே அடிச்சு உட்கார்ந்துருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் அவங்க see you bye.